ஹாய் ஹாய். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா போட்டு நல்லா நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். பச்சை மிளகாய் போட்டுருவோம். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடணும். அது வந்து காலிஃப்ளவர் கிரேவி நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்தா. கருவேப்பிலை எல்லாம் போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு வெட்டி வச்ச தக்காளி வெங்காயம் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் போட்டாச்சு. நல்லா வதக்கணும், பேஸ்ட் மாதிரி வதக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வதக்கணும். அப்புறமா காலிஃப்ளவர் நம்ம வந்து வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சுடுதண்ணில் போட்டு வேக வச்சிடணும். ஏன்னா புழு இருக்கும் காலிஃப்ளவரில். அதெல்லாம் சுடுதண்ணில் போட்டு வேக வச்சு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிடணும். அதனால் மிளகாத்தூள் போடணும், மஞ்சள் தூள் போட்டுட்டு வீட்டில் குழம்பு தூள் இருக்கும்ல அது கொஞ்சம் அள்ளி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். நான் கையிலே எடுத்து போட்டேன். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் கிரேவி. இப்போ வந்து அந்த நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் என்ன செய்யணும், அள்ளி போடணும். தண்ணி வடிகட்டிட்டு நல்லா அள்ளி போட்டு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி வச்சு வேக வச்சுட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டு இறக்கி வச்சுட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் ரசம் சாம்பார் எதுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய் பாய்.